அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தயவு வணக்கம். வள்ளலாரை சிலையாக வைத்து வழிபடலாமா என்கின்ற கேள்வியை முன்வைத்து இந்த காட்சி பதிவை நாம் இங்கே அமைத்திருக்கின்றோம். சன்மார்க்க சங்கத்தை சார்ந்த ஒரு சிலர் இன்றைக்கு ஜோதி வழிபாட்டிற்கு மாறாக வள்ளல் பெருமானாரையே சிலையாக வைத்து வழிபடுகின்ற போக்கு இன்றைக்கு மெல்ல மெல்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதிகரித்த வண்ணம் உள்ளன. ஜோதி வழிபாட்டிற்கு இணையாக வைத்து வள்ளல் பெருமானாரை வணங்குவது அல்லது ஜோதி வழிபாட்டையே முற்றாக தவிர்த்து விட்டு வள்ளல் பெருமானாரை மட்டுமே வைத்து வழிபடுகின்ற போக்கும் இன்றைக்கு அதிகரித்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு பிழைப்புவாத கண்ணோட்டத்தோடு இன்றைக்கு வள்ளலாருக்கு நான் 60 அடியில் 70 அடியில் எல்லாம் சிலை வைக்கப் போகின்றேன் என்று ஒரு சிலரும் இன்றைக்கு புறப்பட்டிருக்கின்ற காட்சியும் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த செயல்பாடு என்பது வள்ளலாரை சிலையாக வைத்து வழிபாடு செய்கின்ற இந்த செயல்பாடு என்பது அதை செய்பவர்களுக்கு இனிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாலும் இந்த செயல்பாடு வள்ளலாருக்கு உகந்த செயல்பாடா, வள்ளலாருக்கு பிடித்தமான செயல்பாடா என்று தெரிந்து கொள்வது அனைவருடைய நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். இதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக எதுவும் இல்லாமல் வள்ளலாரிடமே இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். ஐயா, உங்களுடைய சிலையை வச்சு ஜோதி வழிபாட்டுக்கு மாற்றாக உங்களுடைய சிலையை முன்னிறுத்தி உங்களையே வைத்து வழிபாடு செய்வது சரியாக இருக்குமா என்று வள்ளல் பெருமானாரிடம் ஒரு கேள்வியை நாம் கேட்டால் அதுக்கு வள்ளல் பெருமானார் நமக்கு எப்படி விளக்கம் கொடுப்பார் என்று வள்ளல் பெருமானாருடைய நேரடியான எழுத்திலிருந்தே அவருடைய வார்த்தையிலிருந்தே நாம் தெரிந்து கொள்வது நல்லது. சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய கொள்கை என்னவாக இருக்கும் என்று வள்ளல் பெருமானார் எழுதி வைத்த அவருடைய எழுத்திலேயே நான் முதன்மையாக எடுத்து நான் படிக்கின்றேன். வள்ளல் பெருமானார் சொல்கின்றார், சர்வ சித்தியுடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவரை வேண்டி தபசு செய்து சிருட்டிக்கும் சித்தியை பெற்றுக்கொண்டவன் பிரம்மன். சிருட்டி திதி ஆகிய சித்தியை பெற்றுக்கொண்டவன் விஷ்ணு. சிருட்டி திதி சங்காரம் ஆகிய சித்தியை பெற்றுக்கொண்டவன் ருத்ரன். அதாவது 3 பேருக்கும் வெவ்வேறு படிநிலைகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படிநிலையில் இருக்கிறாங்க. ஆண்டவனை அணுகுகின்ற முறையில அல்லது ஆண்டவனை அணுகி அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த பாக்கியத்தினுடைய நிலைப்பாட்டில் இவர்கள் ஏற்படுத்திய சமய மார்க்கங்களை அனுஷ்டிக்கிறவர்கள் இவர்களை அந்தந்த சமயங்களுக்கு தெய்வங்களாக வணங்கி வழிபாடு செய்து வந்தார்கள். அதாவது 3 சமயங்களாக வெவ்வேறு சமயங்களாக பிரிந்து அவர்களே முதன்மை கடவுளாக கொண்டு வழிபாடு செய்து வருகிறார்கள். இதில் இந்த மூர்த்தியினுடைய சித்திகள் சர்வ சித்தியுடைய கடவுள் சித்தியின் லேசங்கள். இதில் ஏகதேசம் கூட அல்ல. கடவுளுடைய சித்தியை அந்த அளவுக்கு அவர்கள் நெருங்கி போகவில்லை. ஆகையால் இவர்கள் அந்த சர்வ சித்தியுடைய கடவுளுக்கு ஒப்பாகார்கள். கடவுளுக்கு இணையானவர்கள் அவர்கள் இல்லை. கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் போன்றவர்கள் எல்லாம் கடவுளுக்கு இணையானவர்கள் அல்ல, கடவுளை விட தாழ்ந்தவர்கள். அவர்களை விட கோடி கோடி பங்கு தாழ்ந்த நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை தான் இதுவரைக்கும் நம் ஆட்கள் வழிபாடு செய்து கொண்டு வந்தார்கள் கடவுளாக நினைத்து. ஆகையால் சமய தெய்வங்களை வழிபாடு செய்து அந்த சமய தெய்வங்கள் பெற்றுக்கொண்ட அற்ப சித்தியில் அவர்கள் மயங்கி மகிழ்ந்து அகங்கரித்து மேலேற வேண்டிய படிகள் எல்லாம் ஏறி பூரண சித்தியை அடையாமல் தடைபட்டு நிற்றல் போல் நில்லாமல் சர்வ சித்தியுடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டும் என்றும் கொள்ள வேண்டுவது சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய கொள்கை. இப்ப சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய கொள்கை எது? இந்த மாதிரி கடவுள் வழிபாடெல்லாம் கூடாது, சமய வழிபாடெல்லாம் கூடாது. அதை பின்பற்றிட்டு போறவங்க அப்படி பின்பற்றி கொண்டு போய் ஒன்றும் அடையவில்லை. எனவே நீங்க அவர்களை மாதிரி இல்லாமல் அந்த கடவுள் அடைந்த நிலையை விட மேலான நிலை, அதாவது கடவுள்னா அந்த கடவுள் நிலையை கடவுளை அடைவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சியை அடைந்து அற்ப சித்தியை பெற்றுக்கொண்ட அந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் போன்ற நிலையை விட மேலான நிலை நீங்கள் சர்வ சித்தியை பெற வேண்டும் என்றால் நான் சொல்கின்ற சர்வ வல்லமை பெற்ற தனித்தலைமை பதியாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையே தனித்தலைமை கடவுளாக உண்மை அன்பால் வழிபாடு செய்தால் நீங்கள் பெற வேண்டிய அனைத்து சித்திகளையும் பூரண சித்தியை பெற்று நீங்கள் மகிழ்வோடு வாழலாம் என்று வள்ளல் பெருமானார் இதுதான் சன்மார்க்க சங்கத்தவருடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவிக்கிறார். சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய கொள்கை இதுதான். இதை எனக்கு ஆண்டவர் அறிவித்தார்னு வள்ளல் பெருமானார் சொல்றார். இதை கூட நேரடியாக அவரே சொல்லல, அவருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இதை சொன்னார் என்று நமக்கு அவர் சொல்றார். இவ்வளவு திட்டவட்டமான தெளிவான வள்ளல் பெருமானாருடைய வாக்குகள் எல்லாம் நாம் பெற்று படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு பிறகும் இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க சிலை வழிபாட்டை வணங்குனீங்கன்னா, சிலை வழிபாட்டை முன்னிறுத்தினால், அதுவும் இந்த சிலை வழிபாடெல்லாம் கூடாது என்று சொன்ன வள்ளல் பெருமானாரையே சிலையாக வைத்து வழிபடுவது என்பது அவருடைய சன்மார்க்க சங்க கொள்கையையே குழி தோண்டி புதைப்பதற்கு சமமானதாகும் பாவமான செயலாகும்.
இதை முதன்மையா சன்மார்க்க சங்கத்தவர்கள் முதன்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளலாருக்கு உண்மையிலேயே அவருடைய சிலையை வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற செய்தி, அப்படிங்கிற சம்பவம் அவருக்கு உண்மையிலே இனிப்பான செய்தியாக, பிடித்தமான செய்தியாக இருந்திருந்தால் 1872ஆம் ஆண்டு வடலூர்ல சத்தியஞான சபையை நிறுவும் போது அவர் நமக்கு ஜோதி வழிபாட்டை அறிமுகம் செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தன்னையே ஒரு சிலையாக நிறுவி இந்த சிலையை நீங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்கலாமே. அப்புறம் ஏன் வள்ளல் பெருமானார் சத்தியஞான சபையை கட்டி ஜோதி வழிபாட்டை முன்னெடுத்தார்? என்ன சொல்றார் வள்ளல் பெருமானார்? அருட்பெரும் ஜோதி ஆணையன் என்று அரையப்பா முரசுன்னு சொல்லிட்டார். ஜோதிக்குள்ள ஐக்கியமாயிட்டேன், ஜோதி ஆகிவிட்டேன். ஒரு நதி எப்படி மலையில உற்பத்தியாகி அது சமவெளியில பயணிச்சு கடைசியாக அது கடல்ல போய் கலக்குதோ, கடலில் கலந்து விட்டால் நதி தன்னுடைய சுயத்தை இழந்து விட்டது, கடலோடு கடலாக கலந்து விட்டது, பெருங்கடலில் சங்கமித்து விட்டது. அருட்பெரும் ஜோதி அப்படித்தான் வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி ஆணையன் என்று அரையப்பா முரசுன்னு சொல்றாரு. ஒரு நதி எப்படி தன்னுடைய சுயத்தை இழந்து விட்டதோ அது மாதிரி வள்ளல் பெருமானார் தன்னை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார். இப்ப ஜோதியில தான் வள்ளலாரை பார்க்கணுமா தவிர ஜோதியாக நீங்க பார்க்காம சிலையாக வள்ளலாரை பார்ப்பது என்பது சிறுபிள்ளைத்தனமானதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். பக்குவம் அடையவில்லை நீங்கள், அல்லது எல்லாம் தெரிந்து கொண்டும் ஒரு குழப்பத்தை சன்மார்க்க சங்கத்தில் ஏற்படுத்துவதற்காக நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீர்கள் என்று பொருளாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்பதை கவலையோடு இதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். கண்டனத்தோடு நான் சொல்லவில்லை, உண்மையிலே கவலையோடு சொல்கின்றேன். சன்மார்க்க சங்கத்தவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். வள்ளலாருடைய கொள்கையை இங்கே முன்னெடுத்துவதுதான் நம்முடைய முதன்மையாக பணியாக இருக்கணும். சன்மார்க்க சங்கத்தினுடைய கொள்கையை சட்டத்திட்டங்களை வகுத்தது நாம கிடையாது. மீறதுக்கு அங்க வேற எந்த விதமான செயல்பாட்டையும், விரும்பத்தகாத செயல்பாட்டை செய்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த கொள்கைக்குள்ள பிடித்தால் உள்ள பயணிக்கலாம், பிடிக்காதவங்க வெளியில இருக்கலாம். பிடித்து உள்ள வந்து விட்டால் வள்ளல் பெருமான் வகுத்த கோட்பாட்டை கொஞ்சம் கூட மீறாமல் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும்ங்கிறதான் மிக முக்கியமானது. எல்லா வகையான செய்திகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டு இப்ப இதுல இன்னொரு அன்பரும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, வள்ளல் பெருமானாரை நீங்க சிலையா வழிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்படின்னா படமாக வைத்து வழிபாடு செய்யலாமான்னா படமாக வைத்து வழிபாடு செய்வதற்கு உடன்பாடு இல்லாத வள்ளல் பெருமானாருக்கு உடன்பாடு கிடையாது. நம்ம என்ன முடிவு பண்ணலாம்னா, வள்ளல் பெருமானார் சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தார். இந்த உலகம் தோன்றிய காலத்துல சன்மார்க்க சங்கம் தோன்றியது ஒரு 150-160 ஆண்டு காலம்தான். ஒளி வழிபாடு தோன்றியது ஒரு 150 ஆண்டு காலம்தான். இதுக்கு முன்னாடி இருந்த யாருக்குமே சன்மார்க்கம்னா என்னன்னே தெரியாத போயிடுச்சு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய செயல்பாடு என்னன்னு தெரியாமலே போச்சு. நமக்கு இதையெல்லாம் அறிமுகம் செய்தவர் வள்ளலார். இதையெல்லாம் நமக்கு வெளிப்படையாக அறிவித்தவர் வள்ளல் பெருமானார். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானாரை ஒரு வணக்கத்திற்குரிய இடத்தில் வைத்து நாம் வணங்குவதை தவிர வழிபாடு செய்வது முற்றிலும் தவறானதாகும். வள்ளல் இப்ப திருவள்ளுவரை நம்ம படமா வச்சிருக்கிறோம். திருவள்ளுவரை யாராவது பார்த்தோமா? தமிழ் அறிஞரெல்லாம் ஒன்று கூடி திருவள்ளுவர் இப்படிதான் இருப்பார்னு ஒரு முடிவுக்கு திருவள்ளுவரை ஒரு படமாக வைத்து நாம் இன்றைக்கு வணங்கி வருகின்றோம். அது மாதிரி வள்ளல் பெருமானாருக்கு கூட படம் கிடையாது, எந்த இடத்துலயும் படம் இல்லைன்றத நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற காட்சி பதிவில் நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வள்ளல் பெருமானாரை வரைந்து வைத்த ஒரு கற்பனையான உருவத்தை அது ஒரு வணக்கத்துக்குரிய இடத்துல மட்டும்தான் வச்சுக்கணும் தவிர அதையும் வழிபாட்டுக்குரிய இடத்துல கொண்டுகிட்டு வரவே கூடாது. பல இடங்கள்ல இன்னைக்கு அக்டோபர் 5ஆம் தேதி வள்ளல் பெருமானாருடைய பிறந்த நாள், தைப்பூச நாள், இது மாதிரியான சன்மார்க்க விழாக்கள் நாட்கள் எல்லாம் வருகின்ற போது வீதி உலா காட்சியாக எல்லாரும் வள்ளலார் படத்தை தான் வச்சு கொண்டுட்டு வர்றாங்க. இதுவே முற்றிலும் தவறானது. இதெல்லாம் வள்ளலார் தன்னை முன்னிறுத்தினாரா? கொள்கையை முன்னிறுத்தினார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்க சொன்னார். நீங்க வீதியில எடுத்துட்டு வள்ளலார போகும்போது யாரை பார்த்து வணங்குவாங்க? வள்ளலாரை தான் கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு ஜோதி எடுத்துட்டு போனீங்கன்னா ஜோதியை தான் வணங்குவாங்க. அப்ப நீங்க எதை முன்னிறுத்தணும்ன்றதை வள்ளலார் விரும்ப சொன்னார். வள்ளலாருடைய நோக்கம் என்னதோ அந்த நோக்கத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கியமான விஷயமா இருக்கணும். ஆக இந்த செயல்பாடுகளை நாம் எப்படி அணுக வேண்டும் என்றால் வள்ளலார் வகுத்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே நம்ம செய்யணும். அதுதான் முதன்மையானங்கிறது. அப்ப இதுல இன்னொரு கருத்து அடுத்ததாக வருது. அப்படி நீங்க வள்ளலார நீங்க வணங்க சொல்லிட்டீங்க, வழிபாடு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னா அவருக்கு பட்டை போடலாமா வேணாமா, அதாவது பூசை போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கருத்து. காரணம் இதை நான் என்னுடைய இதுல மட்டும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்ல வருவது, விபூதி வைத்த படமாக வைத்து வணங்குறவங்க வணங்கிக்கலாம், விபூதி இல்லாத படம் வைத்து வணங்குறவங்களும் வணங்கிக்கலாம். காரணம் என்னன்னா, வள்ளல் பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையில விபூதி வைத்தது உண்மைங்கிறதுல யாருக்கும் மறுப்பே கிடையாது.
அந்த நிலையெல்லாம் கடந்த ஒரு சுத்த சன்மார்க்க கொள்கைக்கு வரும்போது விபூதி இல்லை. அதனால விபூதியை வைத்து நான் வழிபாடு வணங்குகிறேன் என்று சொல்றவங்களை நாம போய் தடுக்க தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி விபூதி இல்லாத ஒரு படத்தை வைத்து ஒருத்தர் வழிபாடு செய்கிறார், அவர் வீட்டுல வச்சிருக்கிறாரு, சபையில வச்சிருக்கிறாருன்னா வைக்கிறத பத்தி நமக்கு கவலை இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப அது மாதிரி இந்த திருமுறைகள்லயும் ஒரு போட்டி, ஒரு சிக்கல் வருது. முதல்ல 5 திருமுறையை முன்னிறுத்துவதா, 6ஆம் திருமுறை மட்டும் முன்னிறுத்துவதான்னா, ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்துல வருதுன்னா நீதிபதி இறுதி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுப்பார். அந்த இடைக்கால தீர்ப்பு அந்த இடைக்காலம் வரைக்கும் அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும், செல்லுபடியாகும். இறுதி தீர்ப்பு வழங்கிட்ட பிறகு இடைக்கால தீர்ப்புக்கு வேலை இல்லாம போயிடும். இப்ப முதல்ல இடைக்கால தீர்ப்பு மாதிரி முதல் 5 திருமுறைகளை நீங்க எடுத்துக்கலாம். இறுதி தீர்ப்பு மாதிரி 6ஆம் திருமுறை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக நான் இடைக்கால தீர்ப்பு தூக்கி போடுங்கன்னு சொல்ல. என்னுடைய நூலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதல் 5 திருமுறைகளையும் வச்சிருக்கிறோம், 6ஆம் திருமுறைகளையும் வச்சிருக்கிறோம். 5 திருமுறைகளை எடுத்து படித்துக் கொண்டுதான் இருக்கிறோம், 6ஆம் திருமுறையும் படித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் முதல் 5 திருமுறை என்பது போற்றுதலுக்குரிய இடத்தில் வைத்து நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். 6ஆம் திருமுறையை பின்பற்றக்கூடிய இடத்தில் வைத்திருக்கிறோம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நான் 5 வயதுல நான் எப்படி இருந்தேன், 10 வயதுல எப்படி இருந்தேன், 5 வயதில் பெற்ற அனுபவம் எப்படி இருந்தது, 10 வயதில் பெற்ற அனுபவம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா 5 வயதை விட 10 வயதில் பெற்ற அனுபவம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்பதனால் நாம் 6ஆம் திருமுறையை நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர மற்றபடி எந்த வகையிலும் முதல் 5 திருமுறைகளை நாம் எந்த வகையிலும் தாழ்த்தவில்லை, தாழ்த்தக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது மாதிரி வள்ளலாருக்கு பட்டை போட்டு, அதாவது பூசை போட்டு ஒருத்தர் வணங்குறாரு அப்படின்னு சொன்னா அதை நாம் இழிவாகவும் கருத தேவையில்லை. இதுதான் மிக முக்கியமானது. இந்த கொள்கை கோட்பாட்டை இப்படி முன்னெடுத்து சென்றால் மட்டும்தான் நம்முடைய சன்மார்க்கம் தழைக்கும், வளரும். ஆனா எக்காரணம் கொண்டு வள்ளலாருக்கு சிலை வழிபாடு என்பது இது வள்ளலார் கொள்கைக்கு மாறானது. நான் படம் வைத்துக் கொள்வது வணக்கத்துக்குரிய இடத்துல வைக்க சொன்னேன். ஆனா சிலைங்கிறது வணக்கத்துக்குரிய இடமா மட்டும் இருக்காது, அது வழிபாட்டுக்குரிய இடமா மாறும். சிலையினாலே மாலை போடுவீங்க, சிலையினாலே அபிஷேகம் பண்ணுவீங்க, சிலைனாலே சிலையை கழுவுவீங்க, சிலையை பாத பூசை பண்ற மாதிரி எல்லா வேலைகளையும் நீங்க பண்ணுவீங்க, அதுக்கு அபிஷேகம் பண்ணுவீங்க. ஒருத்தர் வருவார் பக்தர் தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லி தேங்காய் வாங்கி கொடுப்பாரு, பழம் வாங்கி கொடுப்பாரு, வத்தி கொளுத்த சொல்லுவீங்க. ஜோதி வழிபாடு ஒரு பக்கம் இல்லாமலே போயிடும், கடைசியில சிலை வழிபாடு இங்க முன்னிறுத்தப்பட்டு விடும். வள்ளலாருடைய கொள்கை நோக்கம் எல்லாமே பாழாகிவிடும் என்பதை நான் ரொம்ப கவலையோடு இதை நான் தெரியப்படுத்துறேன். இதை முதல்ல நம்ம நிச்சயமாக தவிர்க்கணும். ஜோதியோடு வள்ளலார் இருக்கிறார், ஜோதிக்கு வெளியிலையும் வள்ளலார் இருப்பார். நம்ம அதான் முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. உண்மையிலேயே அருட்பெரும் ஜோதியா ஆனேன் என்று அறையப்பா முரசு என்று சொன்ன வள்ளலார் அந்த ஜோதியிலிருந்து விலகி வெளியே நமக்கு காட்சி கொடுக்கவும் தயாராக இருக்கிறார். நாம் அதுக்கு தயாராகணும். அப்படிலாம் காட்சி கொடுத்திருக்கிறார் வள்ளல் பெருமானார். ஒருத்தர் சொல்றார், வள்ளல் பெருமானாரை நான் இமயமலையின் உச்சியில் கண்டேன். இதான் இந்த செய்தியினுடைய அடுத்த பதிவு சொல்ல போற செய்தி இதுதான். வள்ளல் பெருமானாரை ஒருவர் சொல்றாரு, நான் இமயமலையில் கண்டேன். எப்படி மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாலையில கதவு மூட்டி சாத்திக்கிட்ட வள்ளல் பெருமானார் எப்படி இமயமலையில ஒருத்தர் பார்க்க முடிஞ்சுது? வள்ளல் பெருமானார் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதற்கு இதை விட வேற சாட்சி இல்லை. சொன்னவர் யாரு, எந்த காலகட்டத்தில் சொன்னாரு என்கின்ற செய்தி எல்லாவற்றையும் நான் அடுத்த காட்சி பதிவில் உங்களுக்கு மிக தெளிவாகவும் விரிவாகவும் பேச இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.